நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். புதுசாக ஜாயின் பண்ண நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அப்போ தான் வந்து நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் மெசேஜ் வந்து இன்ட்ராடே பற்றி, ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கற்றுக்கலாம். ஸோ இந்த சேனலில் வந்து உங்களுக்கு 2 லிங்க் தந்திருக்கேன். ஒன்று ஜிரோதா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, இன்னொன்று டெலகிராம் லிங்க்கு. ஸோ இந்த ஃப்ரீ டெலகிராம் சேனலில் உங்களுக்கு லைவ் மார்க்கெட் அப்டேட்டும் தருவேன். அதே மாதிரி லாங் டைம், ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஸ்டாக்ஸ் தருவேன். அந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றவங்க இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லேயே நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். பட் அதுலேயும் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. பட் ஸ்டாக் வந்து நீங்கள் வந்து பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸ் தான். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடிங்கோ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஓன் அனலைஸ் பண்ணுங்கள். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸ், லேர்னிங் பர்பஸ். ஓகே, வாங்க நாளைக்கு மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி எப்படி இருக்க போகுது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து 53,000 முடிச்சிருக்கு, 53,037. ஸோ நாளைக்கு ஒருவேளை மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பன் ஆகிட்டு ஸோ இந்த லெவலுக்கு மேலே வந்து சஸ்டெயின் ஆனால் அப்படின்னா 53,153க்கு மேலே வந்தான் அப்படின்னா அதுக்கு மேலே வந்து ஆல் டைம் ஹை. ஸோ வந்து 53,357 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மேலே சஸ்டெயின் ஆகிட்டான் அப்படின்னா இந்த செல்லர்ஸ் எல்லாம் பயந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க ஏற்கனவே செல் பண்ண பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ செல் பண்ணவன் க்ளோஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், பை பண்ணுவோம். அப்படி பை பண்ணும்போது நல்ல எக்ஸ்ட்ரானரி மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு மேலே கிடைக்கும். ஸோ பெரிய பெரிய கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவான். ஸோ அதனால் கால் சைடு உங்களுக்கு ரேலி கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆல் டைம் ஹை கிட்ட வரும்போது நீங்கள் வந்து ரெடியாக இருங்க. கால் சைடு வந்து ஒரு நல்ல ஒரு ஷார்ட் கவரிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து நான் இன்றைக்கி வீடியோவில் டெலகிராம் சேனலில் போட்டிருப்பேன். பட் எண்ட் ஆஃப் த மார்க்கெட்டில் போட்டிருப்பேன். டைமிங் வந்து நான் 10:09 ஓகே 10:09க்கே போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் அதோட அப்டேட்டுன்னு சொல்லி நான் போட்டிருப்பேன் எண்ட் ஆஃப் த டைமில். இங்கே பாருங்கள், இந்த ஃபிப்னாச்சி சார்ட்டை வச்சுட்டு மார்னிங் 10 மணி இந்தியா டைமுக்கு வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ இன்கேஸ் வந்து ஆல் டைம் ஹைக்கு மேலே மார்க்கெட் வந்து திரும்பவும் போகிறான் அப்படின்னா, ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ஷார்ட் கவரிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் வந்து அந்த மெசேஜில் போட்டிருப்பேன். அதே மாதிரி மார்க்கெட் ஒருவேளை ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் கீழ் நோக்கி பயணப்படுவோன்றதை நான் வந்து 10-13க்கு அதே மாதிரி அப் சைட் லெவலும் டவுன் சைட் லெவலும் சொல்லி நான் வந்து ஃபிப்னாச்சி மார்க் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருப்பேங்க, ஏரோ போட்டு சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக 52,866 இந்த க்ரீன் லெவல் வரையும் வந்திருப்பான். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து லைவ் மார்க்கெட் அப்டேட்டு. நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட நம்ம டெலகிராம் சேனலையும் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லைவ் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சம்டைம்ஸ் நான் டியூட்டியில் இருந்தேன் அப்படின்னா லைவ் அப்டேட் பண்ண முடியாது. பிஸியாக இருக்கும்போது பண்ண முடியாது. ஃப்ரீயாக இருக்கும்போது தான் பண்ண முடியும். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட் வச்சுருக்கேன். நாளைக்கு இந்த ரெட் பாக்ஸ்க்குள்ளே யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க. பிகினர்ஸு 53,210 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆகிற வரைக்கும் யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க. அதுக்கு மேலே வந்தால் அப்படின்னா இந்த லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப் சைடு இந்த லெவல் வரைக்கும் 54,000 வரைக்கும் நான் லெவல் தந்திருக்கேன். இந்த லெவல்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதோட டவுன் சைடு லெவல், இது வந்து ப்ரைஸ் சார்ட் ப்ளஸ் ஃபிபனாச்சி கம்பைன் சார்ட். டவுன் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 52,840க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டான் அப்படின்னா இந்த டவுன் சைட் லெவல்லாம் வந்து உங்களுக்கு ரீடெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ 52,000 வரைக்கும் கீழே டவுன் சைட் லெவல் தந்திருக்கேன். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த ஃபிபனாச்சி சார்ட்டும் பாருங்கள், நான் மேலே வந்து 54,000 வரையும் தந்திருக்கேன். ஒருவேளை வந்து இந்த லெவலில் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு மார்க்கெட் கன்சாலிடேஷன் ஜோனில் இருக்கான் அப்படின்னா ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து இப்படி மேலே போய் நல்ல ஒரு மூவ்மெண்ட் தந்திருக்கலாம். பட் மார்க்கெட் வந்து அப்படியே வந்து சஸ்டெயின் நின்ட்டான். ஏன்னா டைம் இல்லை, மார்க்கெட் வந்து எண்ட் ஆஃப் த டைமிங். ஸோ இதை தான் வந்து நான் லைவ் மார்க்கெட்டில் சொல்லியிருப்பேன். இதை பிரேக் பண்ணேன் அப்படின்னா மார்க்கெட் வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்து மேலே புல்லிஷ் தருவான். என்னென்னா ஷார்ட் கவரிங்னால தருவான்னு நினச்சேன். ஸோ அது ஒரு அப்டேட் நான் தந்திருப்பேன். இங்கே பாருங்கள், இங்கே தந்திருப்பேன் பாருங்கள். ட்ரெண்ட் லைன் பிரேக்கப், அப்சைட் மூவ், சப்போர்ட் will break down 52,500 will retest, upside 53,500 will expect. இந்த இது வந்து நான் டைமிங் வந்து 2:53க்கு தந்திருப்பேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அப்படியே கொஞ்சம் சைட்வைஸில் போயிட்டு பிரேக் அவுட் பண்ணி அப்படியே நின்றுட்டான். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்ம் தந்திருப்பான் ஷார்ட் கவரிங் பண்ணியிருந்தாங்கன்னா. அதே மாதிரி சப்போஸ் மார்க்கெட் கீழ் நோக்கி போகிறான் அப்படின்னா ஸோ இதை பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா கீழே ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்லேயும் சொல்லியிருப்பேன்.
ஸோ 3 PM பிரேக் அவுட்டுன்னு சொல்லி இந்த ஒரு சார்ட்டை நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ மார்க்கெட் பட் ஆனால் கன்சால்டேட் பண்ணிவிட்டு அப்படியே மார்க்கெட் வந்து முடிச்சிட்டான். சரிங்களா? ஸோ நம்ம கால் சைடில் நம்ம டீப் இந்த மணியில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி தான் அதை நான் மார்னிங் வந்து இது சார்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன். 53 100 எல்லாமே சொல்லியிருப்பேன், இந்த லெவல்லாம் போக போகிறோம் அப்படின்னு. ஸோ இந்த ஃபிபனாச்சி சார்ட்டில் டவுன் சைட் லெவல் நோட் பண்ணிக்கோங்க. இந்த லெவலுக்கு கீழே 52 840 866க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டான் அப்படின்னா திரும்பவும் இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே வந்துடுவான். வந்துட்டு மார்க்கெட் கீழே இந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் 52 500க்கு கீழே ரீடெஸ்ட் பண்ணிட்டு வரான் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய 51 600 ஸோ இந்த லெவல் வரையும் நான் தந்திருக்கேன். 52,000 பிரேக் பண்ணோம், அதுக்கும் கீழே 51 500 51 500 வரைக்கும் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இந்த லெவல்லாம் டவுனில் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணாங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஃப்ஐஐ எல்லாருமே சேர்ந்து ஒட்டுமொத்தமாக வந்து மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை கிட்ட வந்துருச்சு அப்படின்ட்டு ஒன் டைம் மேலே வர மாதிரி வந்துட்டு டபுள் டாப் மாதிரி ஃபார்ம் பண்ணுவான். இது பார்த்தீங்கன்னா இப்படி வந்து டைம் ஃப்ரேம் மாற்றி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு எம் மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஃபுல்லாக இழுத்துருவானுங்க. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லை பேனிக் ஆகிட்டு செல் பண்ணுறாங்க, செல்லர்ஸ் எல்லாம் பை பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஷார்ட் கவரிங் சொல்லிடுவாங்க. ஸோ மார்க்கெட் ஒன்று ரேலி மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி முக்கியமான ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஸ்டாக்ஸ் வந்து பாருங்கள், நாளைக்கு வந்து என்னோடய டெலகிராம் சேனல் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இதை வந்து இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டெஸ்டினி லாஜிஸ்டிக்ஸ், ஸோ இந்த வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டில் நல்ல ஸ்ட்ராங் பிரேக் அவுட் பண்ணி போயிட்டுருக்கான். கரெக்டாக 56 ரூபாவை பிரேக் பண்ணி மேலே பண்ணுவேன், 74 பிரேக் பண்ணிட்டான், 93 கிட்ட வந்து சஸ்டெயின் ஆயிருக்கான். அதுவும் சாலிட் கேண்டில் பண்ணியிருக்கான். சரிங்களா? ஸோ இது வீக்லி சார்ட்டு. ஸோ இந்த இந்த ஒவ்வொரு வாரத்துலையும் பாருங்கள் எவ்வளோ ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் தந்திருக்காங்க. கொஞ்சம் கூட அதில் விக் ஃபார்மேஷனே இல்லை. ஸோ பையர்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஸோ அதனால் அது 150 ருபீஸ் வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்தது இந்த ஸ்டாக்கு சில்வன் பாலிபோர்ட் இந்தியா லிமிடெட். ஸோ இதுவும் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ சப்போர்ட் ஜோனில் நல்லா வந்து சப்போர்ட் எடுத்திருக்கான், சாலிடாக வச்சுருக்கான் வீக்லி கேண்டிலில். ஸோ இந்த இடத்துல வந்து கீழே ஃபாலோ ஆனவன் கரெக்டாக சப்போர்ட் எடுத்து மேலே போகிறான். மேலே இது வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது 116 ரூபா வரைக்கும். ஸோ நீங்கள் ஆவரேஜ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஆவரேஜ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். அப்சைடு வந்து 300 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் பொறுமையாக தான் போகும். ஐவிஎல் ஃபைனான்ஸ் லிமிடெட்னு சொல்லி இந்த ஸ்டாக் வந்து சப்போர்ட் ஜோனை விட்டு சப்போர்ட் எடுத்து மேலே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணி வீக்லி கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கான். இது மேற்கொண்டு மேலே 123 ரூபா வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிக்கோங்க. மேக்னான் இன்ஃப்ரா இன்ஜினியரிங் லிமிடெட். ஸோ இதுவும் வந்து 0 to ஹீரோ அந்த மாதிரி ஸ்டாக். இது நீங்கள் போடுறீங்க, உங்கள்கிட்ட எக்ஸஸாக இருக்கக்கூடிய காசை மட்டும் போடுங்க. இது ஒரு வேளை உங்களுக்கு மேலே வந்தால் அப்படின்னா பழையபடி 123 ரூபா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா கன்சால்டேஷன் ஜோன்லேயே போயிட்டு அப்படியே சைட்வேஸ்லேயே போயிட்டு இந்த ரேஞ்சிலே தான் இருப்பான். சரிங்களா? அதனால் இது வந்து 0 ஆர் ஹீரோ ஸ்டாக்கு. இது விருப்பம் உள்ளவங்க மட்டும் பண்ணுங்கள், ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கவங்க மட்டும் பண்ணுங்கள். ஒருவேளை ரிஸ்க் எடுத்தேன் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே போகிறது நெக்ஸ்ட்டு. சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மணி எக்ஸஸாக இருக்கக்கூடிய வீட்டில் செலவு போக உங்களுக்கு இது சேவிங்ஸில் வச்சுருக்கு கொஞ்சமான ஒரு 1000 ரூபாவோ 2000 ரூபாவோ அந்த மாதிரி சின்ன அமௌண்ட்டை போட்டு வெயிட் பண்ணுங்கள். வந்ததுன்னா டபுளாக வந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட். சரிங்களா? அப்படி இல்லைன்னா நல்ல ஸ்டாக், இதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்டாக்லாம் நல்ல ஸ்டாக்கு, அதில் போடுங்க. இது வந்து 0 ஆர் ஹீரோ. நம்ம பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுற மாதிரி இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக். 0 to ஹீரோ வாய்ப்புள்ள ஒரு ஸ்டாக். விஆர் இன்ஃப்ராஸ்பேஸ் லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டும் சப்போர்ட் ஜோனை வந்து பிரேக் பண்ணி மேலே வந்து சாலிடாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்சைடு வந்து 588 வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்கோட லெவல்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு குவான்டிட்டி வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்புள்ள ஒரு ஸ்டாக். அதே மாதிரி இன்றைக்கி நான் வந்து இந்த ஸ்டாக் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தேன் மார்னிங். இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி 17% வந்து மார்க்கெட் வந்து கெயின் பண்ணியிருக்கான். நான் இன்றைக்கி ரெக்கமெண்ட் பண்ணும்போது மார்க்கெட் வந்து 231 ரூபாயில் 33 ரூபாயில் நேற்று க்ளோஸ் பண்ணியிருந்தான். இன்றைக்கி ஓப்பனிங்கே வந்து 238 ரூபா. ஸோ 5 ரூபா ப்ளஸில் வந்தவன் அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா 42 ரூபா வரைக்கும் மேலே போயிட்டான். ஸோ 17% வந்து அப்பு. இது மேற்கொண்டு மேலே போகிறதுக்கு 308 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விருப்பம் உள்ளவங்க பை பண்ணிக்கோங்க.
ஓகே நண்பர்களே, இது எல்லா டீட்டெயிலுமே நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் லைவ் அப்டேட் பண்ணியிருப்பேன். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி பார்க்குறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தந்திருக்கோம் பாருங்கள். நான் காலையில் தரும்போது டைம் 9:06க்கு நான் இந்த இது அப்லோட் பண்ணியிருப்பேன். 233 ரூபா இருக்கான். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 238 ரூபாயில் ஓப்பன் ஆகி மேலே 277 ரூபா வரைக்கும் போயிருக்கான் பாருங்கள். சரிங்களா? ஸோ 42 ரூபா 17% லாபத்தில் இருக்கும். ஸோ அதனால் நம்ம தரக்கூடிய ஸ்டாக்ஸும் வந்து ரொம்ப 100% அக்யூரஸியில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பார்த்து விருப்பம் உள்ளவங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து முக்கியமான ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடில் நம்ம தரக்கூடிய இந்த ஃப்ளாட் ஓப்பன் மார்க்கெட் வந்து ஆச்சுன்னா 53,000 அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அதுக்கு மேலே ஆர் அபவ். ஸோ 53,100 அதுக்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த அப்சைட் லெவலில் இருக்கும், அது டவுன் சைட் லெவல் இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆனால் 53,100 இல்லை அதுக்கு மேலே ஓப்பன் ஆனால் அப்படின்னா இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து அவன் ரீடெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. கீழே அதற்கான சப்போர்ட் இது. கேப் டவுன் ஓப்பன் வந்து 52,900 இல்லை அதுக்கு கீழே ஓப்பன் ஆனான்னா இந்த அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் லெவலும் டவுன் சைட் சப்போர்ட் லெவலும் வந்து உங்களுக்கு முக்கியமான லெவல்ஸாக இருக்கும். அதே மாதிரி நாளைக்கான முக்கியமான ஸ்ட்ரைக் ப்ரைஸோட என்ட்ரி டார்கெட் சப்போர்ட் லெவலாம் தந்திருக்கேன். ஸோ 52,900க்கு என்ட்ரி வந்து 308 தந்திருப்பேன். டார்கெட் வந்து 355, 388, 454, 465, 492, 521, 750. சரிங்களா? அதுக்கான சப்போர்ட் லெவல் 219, 181. ஸோ இந்த முக்கியமான ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 52,900, 53,000, 53,000க்கு 2 லெவல் தந்திருப்பேன். ஸோ என்ட்ரி இது மீதி எல்லாமே 2 லெவல் தந்திருப்பேன். இதுக்கும் 2 லெவல் தான். ஸோ இந்த ப்ரீவியஸாக கூட 210 கூட இங்கே போடலாம் இந்த சப்போர்ட் லெவலில். பட் அது ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால நான் தரல. சரிங்களா? நியர்பையில் இருக்கிறதுனால இந்த 2 வேல்யூ தந்திருப்பேன். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை பார்த்து நீங்கள் வந்து பிஇபி இல்லை ஜாக்பாட் லெவலில் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்தால் கூட ஓகே தான். ஸோ பிஇபி லெவலில் ட்ரேட் எடுக்கணும் அவசியம் இல்லை. அதனால தான் நான் வந்து பிஇபி லெவலில் முன்னாடி போட்டு ஜாக்பாட் லெவலில் செகண்டாக இங்கே தந்திருக்கேன். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் வச்சு கூட ட்ரேட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு டார்கெட் எல்லாமே ஈஸியாக அச்சீவ் ஆகும். கால் சைடு ஆர் புட் சைடு 2 பக்கமும் நீங்கள் வந்து லெவல் சார்ட்டை ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த வேல்யூஸை நீங்கள் வந்து ட்ரா பண்ணதுக்கப்புறம் பிஇபி லெவலில் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிறானா, கால் சைடில் சஸ்டெயின் ஆகிறானா, புட் சைட்லன்னு கம்பேர் பண்ணி பாருங்கள். தென் உங்களுக்கு வந்து ட்ரேட் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். அதை பற்றி உங்களுக்கு புரியல அப்படின்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ எல்லாம் போய் பாருங்கள். நம்ம யூடியூப் சேனலில் அதுக்கான வீடியோஸ் எல்லாம் தந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் மொத்தம் 171 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் என்ன பண்ணிச்சு, கால் சைடில் எப்படி வந்து கம்பேர் பண்ணி பார்த்து நம்ம ட்ரேட் எடுத்துருக்கணும் அப்படின்ற பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோலையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பார்த்து நீங்கள் பயனடைஞ்சிக்கோங்க. தெரியாதவங்க டவுட் இருந்தால் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டவுட் கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸை சொல்கிறேன். சரிங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட சொல்லி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனாக அடிக்கடி வரும். சரிங்களா? ஸோ மீண்டும் சந்திப்போம். நாளைக்கு நான் மார்னிங் டியூட்டி, நான் எதுவும் ட்ரேட் எடுக்க முடியாது. சப்போஸ் டெலகிராமில் எனக்கு அப்டேட் பண்ண முடியல, ஒர்க்கில் இருந்தேன்னா பண்ண முடியாது. என்னோடய பிஇபி லெவல்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தாலே 100% அக்யூரசி இருக்கும். ப்ளஸ் ஃபிபனாச்சி சார்ட் அதில் இருக்கக்கூடிய இந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி கூட நீங்கள் சப்போர்ட் எங்கெல்லாம் சப்போர்ட் எடுக்குது, எங்கெல்லாம் மார்க்கெட் வந்து அடுத்த லெவலில் தாண்டி போவோம் அப்படின்றத இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதை பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுத்துக்குவோம். சரிங்களா? ஓகே, நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.